என்னை பொறுத்தவரை என் கூட பயணிச்சவங்க எல்லாமே இன்று வரை என்னுடன் இருக்கிறார்கள் சொல்லுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அவர்கள் அரசியல் ரீதியாக வேறு இடங்களில் இருந்தாலும் என் மீது இன்றளவிலும் பாசத்தோடு இருக்கிறார்கள் சொல்லும்போது அந்த பாச பிணைப்பெல்லாம் நாட்டாமை குடும்பம் என்று அனைவரும் அடையாளத்தை வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கின்ற எண்ணங்கள் உதித்ததனால் இன்று நானும் அந்த நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்திருப்பேன். ஆனால் படப்பிடிப்பு பெறுவது காரணத்தால் அந்த படப்பிடிப்பு முடிவதற்கு ஒரு 14-15 தேதி ஆன பிறகு அந்த நாட்டாமை குடும்பம் என்ற முத்திரை என் கைகளும் இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துள்ளது. இது என்ன புதுசா பச்சை குத்திருக்கோம் அப்படின்னு சொன்னா இது புதிதல்ல, பலருக்கு புதிதாக இருக்கலாம். என்னுடன் பயணித்தவர்கள் உணர்வோடு செய்து கொள்வதுதான். இப்பயும் கட்டாயம் யாருக்கு கிடையாது. யார் யாருக்கு அது குத்த இயலாது, மருத்துவ ரீதியாக அது ஒவ்வாது என்று இருப்பவர்கள் நிச்சயமாக அதை செய்யக்கூடாது என்று சொல்வது முதல் ஆளாக நான் இருக்கின்றேன். அதனால் அது ஒரு அடையாளம் தான். இது ஒரு கிரீன் கார்டு மாதிரி சொல்லும் போது ஒரு உணர்வை உறுதிப்படுத்துவதுதான் இந்த பச்சை குத்துறது. அந்த காலத்துல அப்படிதான். நான் தேசிய கொடியை வலது தோள்பட்டையில் பச்சை குத்திருக்கேன்னா அது பலருக்கு தெரிந்தாலும் சிலருக்கு தெரியாவிட்டாலும் அது என்னைக்கும் நான் செய்த செயல். தேசிய பற்று உள்ளவன் நான், தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து பயணித்துக் கொண்டிருப்பவன் நான். நாடு சிறப்பாக இருந்தால்தான் மக்கள் சிறப்பாக இருக்க முடியும் எண்ணத்தில் பயணிப்பவன் நான். அதனால்தான் அப்பயே நான் பார்க்காதவங்களுக்கு இன்னைக்கு காமிச்சிடுறேன். பார்க்கறவங்க படத்தை போய் பார்த்தா தெரியும். இதுதான் என்னுடைய நேஷனல் பிளாக். இதனால ஒரு ஒற்றுமை என்பது தேசிய உணர்வு இருக்க வேண்டும் என்று நான் பச்சை குத்தினேன். அதுக்கு தனிப்பட்ட முறையிலே ஊடக நண்பர்களும் பத்திரிகை இல்லாத போது இதை பச்சை குத்துற பிறகு ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்கும் போது என்னென்ன இந்த கட்சி கொடி பச்சை குத்திட்டீங்க, அப்ப அது கட்சி கொடியிலப்பா, அது தேசிய கொடி. இந்த அளவிலே அந்த கொடி, அந்த கலர் மூவர்ண கொடி சிலர் பயன்படுத்தி விட்டதால் அது தேசிய கொடிக்கு உள்ள மரியாதை சில சமயங்கள் கிடைக்காமல் சென்று விடுகிறதோ என்று எண்ணம் அன்று எனக்கு வந்தது. அது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷம் இருக்கா, மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது.